ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். நம்ம எப்பொழுதும் சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் குருமா இதெல்லாம் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோம் இல்லையா. இதுங்க பசங்க ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு புது புது பேராக வந்து கேட்குறாங்க. அன்றைக்கி வந்து கேட்டான் என் பையன், பன்னீர் ஃப்ராங்கி பண்ணி கொடுங்கம்மா. நான் என்னடா ஃப்ராங்கி, நமக்கு தெரியாது என்னடான்னு சொல்லிட்டு அப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அவங்க நிறைய போட்டிருக்காங்க. நமக்கு என்ன மெத்தடில் வருமோ அந்த மாதிரி செய்யலான்றதுக்காக நான் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற திங்ஸ் மட்டும் வச்சு செஞ்சேங்க. என்னென்ன நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு கொடுத்தோம், அவனும் ஹாப்பி ஆகிட்டான், குழந்தைங்களும் ஹாப்பி ஆகிடுச்சுங்க. சரி, அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து பன்னீரில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிக்கா மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் நைட்டு கூட நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலைல ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி சப்பாத்தியில் ரோல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே நல்லா தான் இருந்தது. நம்ம இதில் எங்கேயாவது போகிற டைமில் சாப்பிடுவோம், அது பெரிய விஷயம்னு நினச்சிட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சால் கூட நல்லா தாங்க இருக்குது. நம்ம எல்லா சாஸும் போடணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு வீட்டில் என்னென்ன இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அந்த சாஸ் கூட பசங்களுக்கு அதுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக சாப்பிட்றாங்க இல்லையா. வீட்டில் எப்படி மயோனீஸ் இருக்கும், சீஸ் இருக்குது, ஸோ அப்புறம் டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லையா. இந்த சாஸ்லாம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியில் இந்த பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சென்டராக வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணால் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம குக்கும்பர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். பட் என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அது அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாலே அவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே சப்பாத்தி அதே பண்ணிடுறாங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மைதாவில் பிடிக்கணும், நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம், அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஷாப்லலாம் கடையிலலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து வீட்டில் நம்ம சப்பாத்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த கோதுமை மாவில் அந்த சப்பாத்தி மாதிரி போட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா இருந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் வீட்டில் பண்ணுறதுனால. கடையில் போகும்போது நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் சப்பாத்திலே செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சாஃப்ட்டாகவும் இருக்குது. ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த க்ரீமி சீஸ்லாம் போட்டிருக்கோம், சாஸ்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்க. நான் அது மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம செஞ்சு பொறுமையாக கூட சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன க்ரீம் உங்கள்கிட்ட மயோனீஸா, சீஸா, டொமேட்டோ சாஸா எது இருக்கோ அது மட்டும் நீங்கள் போட்டு கூட செய்யலாம், நல்லா தான் இருக்குது. நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட பண்ணலாம், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் கூட பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.